போனோடனே அவங்க பார்த்துட்டு எனக்கு நல்லா தான் இருக்கு, பட் உங்களுக்கு அலர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. 1 மாதம் கொடுத்தாங்க. 1 மாதம் டேப்லெட் எடுத்தால் ஒரு 2 வாரத்தில் எனக்கு நல்ல ரிலீஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அடுத்த மாதம் நான் அப்புறம் போகலை. அப்புறம் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு நீ எடு நான் சொல்லும் போது பாட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும் பாடிக்கு. எல்லாம் டஸ்ட் அலர்ஜி உனக்கு. அது அலர்ஜி இதுக்கு அது டேப்லெட் எல்லாம் எடுக்க முடியாது. அது என்ன பண்ணணும், நீ மாஸ்க் போட்டுக்கணும். இந்த தம்பிக்கு ரெண்டு விதமான இது. அது வந்து டீப்பாக சொன்னாக்கா ஒன்று சொல்லுங்க. 2 விதமான ஒரு இது இருக்கு. அது வந்து பார்த்தோன்னாக்கா தமிழில் தெரியல, பிராங்கைட்டிஸ் ஆஸ்துமான்னு எதனா கேள்விப்பட்டுக்கிறியா? ஆஸ்துமா தெரியும். அது இப்போ வந்து உனக்கு வந்து இப்படி பட்டா அலர்ஜி ஆகுது, ஃபுட்டு சாப்பிட்டாக்கா ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். அது எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா ஆஸ்துமா அந்த மாதிரி வரும். பட் உனக்கு எப்பவுமே இப்படி ஆச்சு, எப்பவுமே அதாவது மந்த்லி ஒரு 10 டைம் 15 டைம் இப்படி ஆகிடுதுனாக்கா தான் உங்களுக்கு கஷ்டம். எப்போனா ஒரு டைம் இப்படி ஆகுதுனாக்கா மந்த்லி ஒரு டைம் வந்துட்டு போகுது, மந்த்லி 2 அது பிரச்சனை. ஆனால் எப்பவுமே உனக்கு அலர்ஜி ஆகுதுன்னா தான் பிரச்சனை. சம்திங் ராங் எனி ஃபாரின் பாடி இன்சைட் போய். இப்போ கூட என்ன பண்ணேன், போன மாதம் கூட ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்ல, அப்போ வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்தப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா இருக்க, எனக்கு இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இது ரொம்ப நல்லா இருக்கு ஆல்ரெடி ஒன்றும் இல்லை, நாசில் மட்டும் சும்மா வச்சுன்னா அடப்படுது கிளியர் பண்ணுமா. அதுக்கு அந்த லிக்யூட் கொடுத்தாங்க, ஸ்ப்ரே மாதிரி ஒரு மூக்கு ஓட்டையில் வச்சு அடிக்கிறது. எனக்கு கொடுத்துருக்காங்க மூக்கு அடப்படுது. ஆனால் மற்றபடி எனக்கு க்யூராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. லங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் நான் மண்டே வந்து பார்த்தோன்னா சண்டே சாட்டர்டேவா டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். அவர் வருவா இல்லை இருக்கு அவர்கிட்ட வந்து நான் மெடிசனு ஒரு 2 சிறப்பு எடுத்து கொடுத்து விட்றேன். அதுலேயே வந்து நான் டைமிங் போட்டு விட்றேன். வந்துட்டோம்னாக்கா அவனுக்கு ஃபீவர் வந்து கம்மி பண்ணி தான் நான் அனுப்புவேன். டாக்டர் வந்து சொல்கிற இன்ஜெக்ஷன் வந்து கம்மியாக எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன் போட்டு கம்மி பண்ணி தான் அவன் ரிலாக்ஸன். இப்போ தான் எனக்கு ஓகேவா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு என்ன சரியில்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுனாக்கா நான் பண்றதுனால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். நான் இன்ஜெக்ஷன் கொடுத்தா நான் கொடுக்கணும். நானே இது பண்ணிட்டு எனக்கே ரொம்ப சூடுல நடந்த சீக்கிரமா வந்து ஃபேன் கீழே எல்லாமே லேபர் 1600 நேபாளி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 800 கட்டன் போட்டுருக்கீங்களா? அதெல்லாம் வாரம் துவைக்கணும், பெட்ஷீட் துவைக்கணும். பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தோன்னாக்கா வாங்க மாட்டானுங்க. ஆனா சின்ன கிளினிக் போனாக்கா உங்களே வச்சு தானே வருமானம். சின்ன கிளினிக் போனா என்ன வச்சு தான் வருமானம். நாங்க அப்படியும் பண்ணுவோம் இப்படியும் வாங்குவோம். அப்ப எப்படி நாங்க குழம்பு நடத்துறது? அப்ப நான் என்ன சொல்லுவேன், பட் அந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க கார்டு தருவீங்கல்ல, நீங்க என்ன கம்பெனி தமான் இன்சூரன்ஸா அப்பியா அல்மதனா எனக்கு இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி தான் செக் பண்ணுவாங்க. நேமுக்கு பக்கத்தில் எலிஜிபிலிட்டி வந்துச்சுனாக்கா அவ்வளோதான், டாக்டர் உங்களுக்கு மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவன் வந்து அதில் ரைஸ் பண்ணுறது பார்த்தோன்னாக்கா 10 மெடிக்கேஷன் ரைஸ் பண்ணுவான். கிடையாது, இது அலர்ஜி. இது டாக்டர் இன்சூரன்ஸ்ல 10 மெடிகேஷன் அந்த 10 மெடிசன் தெளிவா டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு அலர்ஜி வேற ஆத்மா இருக்கு. அலர்ஜி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தயிர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. 50,000 நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா 50,000 ரெடி பண்ணணும். கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ இருமல் வந்தால் கண்ணெல்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம் 50 50 ப்ளஸ் சம்பளம் 1200.
அண்ணா, இந்த பில்டிங் வேலை பார்க்கணும் 3 மாசத்துல எடுத்துருந்தோம். சைனா கேம்ப்லாம் ஸ்டார்ட் பண்ணி முன்னா கிளீனிக் 30 பேஷண்ட் ஒரு நாளைக்கு வந்து 15 பேஷண்ட் கணக்கு போடுது. டாக்டர் பேச ஹாஸ்பிட்டலோட சேர்ந்த கிளினிக் தனியால இருக்கும். எங்க கிளினிக் தனி. நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஃபர் பண்ணி விடுவோம். எங்கள் இதில் வந்து ஐபர் சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா கேர் பாயிண்ட் ஒரு கிளினிக் இருக்குது. அதில் ஓனர் வந்து பார்த்தோன்னாக்கா மெடிக்கலே இல்லை. அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சும்மா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். ஏதோ லோன் கீன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தோன்னா அவன் கிளினிக் ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் வருது. 100 பேஷண்ட்டுக்கிட்ட வந்து 20 கிராம்னு கணக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 2000 கிராம் வந்துச்சு. தனியாக பார்மசி இருக்குது அவனுக்கு, டையப்பு, மெடிக்கேஷன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸு. இத்தனைக்கும் அவன் மெடிக்கல் சைடில் ஆனால் ஓனர் கிளினிக்கு அவன் வந்து தனியாக ஒரு டாக்டர் எடுத்து 10,000 சேலரி கொடுத்து அவன் வந்து அந்த ஒரு கிளினிக் ஸ்டார்ட் போயிட்டு வராங்க. புதன்கிழமை அண்ணன் கிளினிக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. புதன்கிழமை 7 மணிக்கு இப்போ வந்து நம்ம வந்து சமாளிக்கிறோம்ல, நம்ம அப்படியே இது செலவு பண்ணோம்னா நெக்ஸ்ட் சேலரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது கிங்டம் ஆஃப் மைண்டுங்க. கிங்டம் ஆஃப் மைண்டு எப்படி இந்த பிஸ்னஸ் மேன் ப்ராசஸ் எல்லாமே அதுதான் வந்து மூலிகை யூஸ் பண்ணுவாங்க. சங்கர் பிரதர் பேசினாங்கல்ல, கிங்டம் ஆஃப் அது ஒரு இது எனக்கும் வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம். நான் இப்போ நீங்கள் வந்து இங்கே செலவு பண்ண தேவன் பக்கம் பார்க்கறது. சப்போஸ் வந்து ஊருக்கு போனாக்க மனம் திரும்புதல் என்னது? இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு தேவன் முகத்தை பார்க்கறது தான் மனம் திரும்புதல். அப்படின்னா எனக்காக மரித்தார் என்று உள்ளத்தால விசுவாசிக்கிறேன். துபாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், உலகத்தின் ஆசை வாசத்தை எல்லாம் விட்டுட்டு அபார்ட்மெண்ட் ரெண்டுக்கு எடுத்துக்கான திரும்புறதான் அது எடுத்துக்கலாம் 4 வெஸ்டா. அப்ப தேவனுடைய மனதில் என்னதெல்லாம் செய்யணுமோ அதுதான் என் வாழ்க்கையில